ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ரூட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே இருக்குங்க சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோபுரம் ஒன்று தெரியுது. இப்போ நம்ம அந்த நேராக எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழிக்காக நம்ம ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம். அப்படியே நேராக போகிறோம், அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். நம்ம நேராக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் நேராக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் இருக்குங்க, ஒரு 300 மீட்ரு கொஞ்சம் நடக்கணுங்க. அதாங்க, அதனால தான் கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம். நேராக போவோம். அங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி என்ன கோயில் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் சொல்லிட்டு கோவில் இருக்குங்க. வெங்கட்ராமன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் அது. அப்படியே தெரியுது பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுதுங்களா? இப்போ நேராக நம்ம அங்கே தான் போக போகிறோம். கொஞ்சம் தூரம் போகணும். நேராக போயிட்டுருக்கோம். நேராக போனால் தான் அங்கே வரும். இங்கே தாங்க அந்த கோயிலில் தாங்க வீரம் படம் எடுத்தாங்க. வீரம் படம் ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த சீனு நான் எங்கே எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதுதாங்க இந்த பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்துங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. ஆயிரங்கால்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 தூண் இருக்குங்க. அதுதாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த 1000 தூண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கோயிலுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, பசுமையான இருக்குங்க. ஒரு இயற்கை காற்றுலாம் அங்கே கிடைக்குங்க. பாருங்கள், சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்க கன்ஃபார்மாக. ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த இயற்கை காற்றா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஜாலியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பயிரெலாம் நல்லா விளைஞ்சிருக்கு. நெல்லுலாம் எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சதில் கொஞ்சம் சாஞ்சிருக்குங்க. மழையில் கொஞ்சம் ஈரம் இருக்குங்க. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியா கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது ஏதோ போயிருக்காங்க, வெங்கட்ராமன் கோயிலுங்க. இதை கொஞ்சம் படித்து பார்த்துங்க வீடியோவில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இங்கிலீஷில் கூட படித்து பார்த்துங்க. இங்கிலீஷில் என்ன எழுதிருக்காங்க, ஹிந்தி இங்கிலீஷ் தெளிவாக படிச்சுங்க. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக பண்ணலாங்கங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிரவுண்டில் சூப்பராக இருக்கு பாருங்கள். பக்காவாக இருக்குது பார்க்கு. பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கலாம். அது ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி எப்படி இருக்கும் பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்கலாம். பாருங்கள், பார்க்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடங்க அது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயிலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூஸ்லாம் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். மலை பார்க்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பில்டிங்கு, பசங்களாம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியோட ஒரு டூர் ஒன்று வாங்க, ஒரு நாள் ஆகிடும். ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டான இடம். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஓட தண்ணி மாரி போயிட்டுருக்கு. நம்ம அந்தாண்ட போய் கொஞ்சம் பார்க்கலாமா? போடா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓட தண்ணி மாதிரி தண்ணி வந்து மீன் பாருங்கள். ஐயோ, மீன் இருக்குங்க அதில், சல்லுன்னு ஓடிட்டுருக்குங்க. பாருங்கள், மீன் பிடிக்கலாம் போல இருக்குதுங்க. தண்ணியெலாம் அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் இதுதாங்க அது. செஞ்சிக்கோட்டைக்கு ராஜா கோட்டை இருக்குது பார்த்தீங்களா? ராஜா கோட்டைக்கு கொஞ்சம் ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்குங்க அந்த கோயில். வெங்கட்ராமன் கோயிலுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருப்போம்.
நம்ம கொஞ்சம் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போங்க. ஏதோ கோயில் ஏதோ ஆல்டிவேஷன் பண்ணுறாங்க பொழுதுங்க. அதுதாங்க கோயில் கொஞ்சம் பழைய கோயில் இல்லை, கொஞ்சம் ஆல்டிவேஷன் பண்ணுறாங்க. இங்கே தான் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, இந்த இடம் தாங்க வீரம் படம் எடுத்தாங்கன்னு. கொஞ்சம் வீரம் படத்தை எப்படி எடுத்தாங்கன்றது, இந்த எந்த இடம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்றதை நான் காட்ட போகிறேன். வீரம் படம் அஜித் வந்தாங்க, தமானா வந்தாங்க. இங்கே தாங்க அந்த ஒரு கோயில் வீரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் மேலே ஒரு கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தமானா ஒரு ஷூட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிட்ட தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூஸு ஆல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, பெயிண்ட்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனால் நம்ம அப்படியே நேராக உள்ளே போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பாருங்கள், சின்னதாக கோயில் இருக்குது. அப்படியே ஒரு சாமி கொஞ்சம் கும்பிட்டு போயிடலாம். இந்த சைடு தாங்க வழி இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கி நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். கோயிலுக்குள்ளே போகணும்னா சொன்னிருந்தேன்ல 1000 கால் மண்டபம்னு சொல்லிட்டு, இந்த இடம் தாங்க 1000 கால் மண்டபம். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் இருக்குது. 1000 தூணுங்க. இந்த மாதிரி தூண் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தூண் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். வெங்கட்ராமன் கோயில் சூப்பராக இருக்குங்க. சரி, அப்படியே உள்ளே போவோம். இது எல்லாமே செஞ்சிக்கோட்டையில் தான் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் இறங்கி கீழே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். செப்பல் கட்டி விட்டுட்டு நம்ம போயிட்டு உள்ள கோயில் உள்ள பார்க்குறோம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே சாமி கொஞ்சம் கும்பிட்டு விடலாம். அப்படியே தாண்டி அப்படியே உள்ள போயிட்டே இருப்போம். வீடியோக்குள்ளே பாருங்கள். அப்பாடா, சூப்பராக வந்தாச்சு கோயில். பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்லாம் 1000 கால் மண்டபம்னு சொல்லிட்டு 1000 தூண் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி உள்ளே வந்தீங்கன்னா இது 1000 தூண் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உள்ளே ஃபுல்லாக இன்னும் உள்ளே ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோஸு. சொல்லியிருந்தேன்ல, இந்த இடம் தாங்க தமனா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த இடம் தான் ஷூட்டிங்காக வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்து பார்த்தீங்களா, இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தமனா நின்றுட்டு இருப்பாங்க. அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். நல்லா தெரியும், இந்த இடம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் வேணும்னா வீரம் படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சீன் ஒன்று வரும். இந்த இடம் தான் தமனா நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடம் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் ஆல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடம் தான் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது. தண்ணி ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்கு. பார்க்கத்தான் தெரியும் உங்களுக்கு. பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு குளம் மாதிரி இருக்குங்க சின்னதாக. சொல்லியிருந்தால 1000 கால் மண்டபம்னு காட்டுறேன். 1000 கால் மண்டபம் நீங்கள் எண்ணி பார்த்துங்க. கோயிலில் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், ஆல்டிவேஷன் இன்னும் பண்ணாமல் இருக்குது. இப்போ தான் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க ஆல்டிவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி தெரியுதுங்களா, மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து போயிட்டுருக்காங்க. இப்போ 1000 கால் மண்டபத்தை செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது எல்லாமே, எல்லா தூணும் சேர்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கோயிலுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வீடியோஸ் எடுக்கலாமான்னு தெரியல, பட் ஆனால் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், 1000 கால் மண்டபம்லாம் தெரியுதுங்களா, உள்ள தூணாக தாங்க இருக்கும். பிரம்மாண்டமாக செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். பக்காவாக இருக்குங்க, வியூ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த இடம் தாங்க ஓமகுண்டம் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வீடியோஸ் அலோட என்னன்னு தெரியல, உள்ளே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கோயில், வீடியோ சொல்ல. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு வெங்கட்ராமன் கோயில். அப்படியே உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் தூண் இருக்குது, சுற்றி பார்க்கலாம், நிறைய இடம் இருக்குது. அப்படியே நம்ம நேராக உள்ளே வந்தோம்னா பாருங்கள், துளசி செடி வச்சுருக்காங்க ஒரு கோயிலுக்கு ஆப்போசிட்டு. உள்ளே இருக்குது. சாமி ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் வெளியில் மட்டும் காட்டிக்கிறேன். வெங்கட்ராமன் திருக்கோயில் 9ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை. டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டேட்டு பார்த்துட்டு பாருங்கள். நம்ம கோயிலுக்குள்ளே போல் நம்ம அப்புறம் காட்டுவோம். கோயிலுக்குள்ளே நம்ம சுற்றி வந்துட்டு கோயிலுக்கு சுற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் தான் கோயில் இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோட என்னன்னு தெரியல, வீடியோ நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். சைடில் 1000 கால் மண்டபம் சொல்லியிருந்தால சுற்றி பார்ப்போம். பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் வந்து பாறை, அந்த கல்லில் தான் கட்டியிருக்காங்க.
இப்படி சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சொல்லியிருந்தெல்லாம் 1000 தூண் இல்லைன்னா என்னை கேளுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உள்ள நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒரு கோயில் இருக்குது, கோயில் இருக்குது, சின்னதாக இருக்குது. பார்ப்போம். அப்படியே அந்த கோயிலை நம்ம சுற்றிட்டு இருக்கோம் உள்ள. அப்படியே சுற்றி காட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க வியூஸு. பார்த்துங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம போயிட்டே இருக்கோம், கோயில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் பேக் சைடு இன்னும் உள்ள ஏதோ ஒரு அந்த சைடு ஏதோ போயிட்டுருக்குங்க. இந்த இடம் ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி போயிட்டுருக்கு. பயமாக எல்லாம் இருக்குது. பார்ப்போங்க, சுற்றி பார்ப்போம். ஆஹா, இது ஒரு இது கோயில் பொருளுக்குதுங்க. அந்த கோயிலை நம்ம சுற்றி வந்துருக்கோம். சிலையை காணுங்க. ஆனால் சிலை அந்த காலத்துல இருந்து இல்லையா என்னன்னு தெரியல. நேராக அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் பேக் சைடு இது. வெங்கட்ராமன் கோயில் பேக் சைடு. நம்ம உள்ளே எடுக்க தேவையில்லை. சாமி எடுக்க அலோடு இருக்கான்னு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம அப்படியே வெளியில் அவுட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சுற்றி காட்டிகிட்ருக்கேன். 1000 தூண் இருக்குங்க, செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உடஞ்சி கூட இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்து 1000 தூண் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அந்த இடம் ஏதோ ஒரு ஒன்று இருக்குங்க. சரி, அப்படியே காட்டுறேன். யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போக முடியல, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க. பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் இதுவாக இருக்குது போகிறதுக்கு. நான் அப்புறம் காட்டுறேன் வீடியோவில். நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போய்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோவில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க வியூஸ். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோயில் பூட்டிகிட்ருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. கோயிலுக்கு முன்னாடி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கோயில் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய்க்கலாம். எனக்கு ஃபோட்டோ எடுக்க அலோட எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம அப்படியே வெளியே போய்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், தூண்ஸ்லாம் நிறைய இருக்குது. வெளியே அவுட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பார்த்துக்கிட்டே தெரியும், வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நான் தகவல்கள் சொல்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆளுங்க வருவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வருவாங்க. பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே சுற்றி பார்க்க வருவாங்க. கூட்டம் அந்த அளவுக்கு நெரிச்சலாக இருக்குங்க. வேணும்னா வந்து பொங்கலுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேங்க உங்களுக்காக. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது அப்படியே கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி வெளியே போய்க்கலாம். வீடியோவிலேருந்து வெளியில் காட்டுறேன். ஹோட்டலில் வந்தாச்சு கோயிலுக்கு. இது இந்த இடம் தான் சொல்லியிருந்தேன், அஜித்து பேசினார் இந்த ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்படியே மூவ் பண்ணி வெளியே போய்க்கலாம். வெளியே போயிட்டு அடுத்து வெளியே இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். அப்படி வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு, கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே போயிட்டுருக்கோம். சரி, அந்த சைடு ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம அந்த சைடை சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கோயிலேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தாச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த சைடு போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ரைட்டில் ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். இது சைடு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கோயில் ஆப்போசிட். வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இந்த வியூஸ் சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். அது ஒரு தென்னை மரம் ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம அந்த கோயிலில் என்ன பண்ணுறோன்றத நம்ம காட்ட போகிறோம்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு இது ஒன்று இருக்குது, பிளேஸ் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் வீடியோவில். பார்த்தீங்கன்னா நெல் பயிர்லாம் வச்சுருக்காங்க, இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த இடம் பாருங்கள், வியூஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. ஏன்னா ஒரு 100 மீட்டருக்கு வெளியே இருக்கும் அந்த கோயிலேருந்து. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா கொஞ்சம் தூரம் போனோம். பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க, நெல் பயிர்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இயற்கை காற்று சூப்பராக இருக்குங்க. அருமையான இடங்க பிளேஸ். வந்தால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பாருங்கள், சூப்பர் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க பிளேஸ்லாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்துடுவீங்க. இயற்கையாக நம்ம வந்து இணைஞ்சி ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துட்டு பாருங்கள், சின்னதாக நான் ஒரு தென்னை மரத்து பக்கத்தில் சொல்லியிருந்தேன்ல, சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க நேராக போயிட்டு இருப்போம். அது என்னன்னு தெரியல எனக்கு, நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அது என்ன இருக்குன்னு தெரியல, அந்த போர்டில் பார்ப்போம், நேம் போட்டிருப்பாங்க. அது கிட்ட போய் பார்ப்போம், அந்த இடம் என்ன பிளேஸ்ன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்போம். நல்ல சூப்பரான இடங்க பாருங்க. இயற்கை பாருங்க, மாடு மேய்ஞ்சிட்ருக்கு, ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. இயற்கை வந்து காற்று வீசிகிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எது வந்தாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பிளேஸ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி விட்றேன். சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ஆடுலாம் பாருங்க மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்திய தொல்லியல் துறைன்னு இது போட்டிருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுவோம், பார்த்து படிச்சுக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறோம். அங்கே இது போட்டிருக்கு, இந்த போர்டில் மூவ் பண்ணி கொஞ்சம் கிட்ட போவோம். இந்திய தொல்லியல் துறைன்னு போட்டிருக்கு பாருங்க. பாண்டிச்சேரி நுழைவாயில், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாண்டிச்சேரி நுழைவாயில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு வழின்னு நினைக்கிறேன். இந்த வழியில் தான் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். அது சுரங்கப்பாதை இருக்கான்னு தெரியல, நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த போர்டில் போட்டிருக்கு சுரங்கப்பாதை இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து தாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க, அதை தான் போட்டிருக்காங்க போர்டில். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது, ஒரு சும்மா பிளேஸ், எம்டி பிளேஸாக இருக்குது. இந்த சைடு என்ன எம்டியாக தான் இருக்குது. சரி அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாண்டிச்சேரி நுழைவாயில்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடம் ஒன்றுமே காணும், சுரங்கப்பாதைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம், டாப் வியூவில் பாருங்கள், வானம் தெரியுது. அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இடம் தான் இருக்கும். ஏதோ நுழைவாயில்னு இருக்குது, அது என்னன்னு காட்டுறேன், பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ போயிட்டுருக்கு ரூட்டு, அந்த சைடு ஏதோ போகிறாங்க. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் மேல் டாப் வியூ கொஞ்சம் போவோம். டாப் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே போயிட்டே இருப்போம். ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், ஃபோட்டோலாம் அழகாக எடுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, கிளாரிட்டி. அந்த மாதிரி இடங்க, இயற்கை சம்மந்தமான அனைத்து இதுவும் இருக்குங்க இங்கே, சூப்பராக இருக்குங்க. நம்ம மேலே போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் வியூ வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பிளேஸ். டாப் வியூங்க, மேலேருந்து பார்க்குறோம். நம்ம கீழே இருந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோம், இப்போ நம்ம தெரியுதுங்களா டாப் வியூ. பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குங்களா, இயற்கையை ரசிக்கலாம் பாருங்கள்.
சூப்பராக இருக்குது பாருங்க. இயற்கை அப்படியே இயற்கை காற்று ஜில்லுன்னு அடிக்குது பாருங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்க. இயற்கையை அப்படியே வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாங்க. இங்கே பாருங்க, மழை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணி இந்த சைடு பாருங்க ஓவராக போயிருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஓவராக சரியான மழை செஞ்ச சைடு பார்த்தீங்கன்னா இயற்கையை அப்படியே ரசிக்கலாம். அங்கே பாருங்க, அந்த பார்த்தீங்கன்னா மாடுலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இயற்கை நெல் பயிர் பாருங்க, சூப்பராக இருக்கு. வியூ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது மேலே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, மாடு இந்த சைடு மாடு ஒன்று வருதுங்க. சரி, பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக இருக்கு பிளேஸ். இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குங்களாங்க பிளேஸு. நான் கீழே பார்த்துட்டேன், கீழே காட்டிட்டேன். சுற்றி பார்க்கறதுக்கான சிறப்பான இடம் அது. நம்ம இப்போ கீழே போவோம். பாருங்க, மாடு கீழே இறங்க பார்க்குதுங்க. வழி அந்த சைடு அது தெரிஞ்சு வச்சிருக்கு, நமக்கு தெரியல வழி. நம்ம இப்படியே இறங்கிக்குவோம். இப்படியே இறங்கி நம்ம வெளியே போக போகிறோம். நம்ம கீழே வந்தாச்சு. கீழே இருந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போனோம். அந்த இடத்த போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். அந்த ஒரு 100 மீட்டர் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம்.